மற்றொரு மதகடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கும் அதனுடைய நிலைபெறான வளர்ச்சிக்கும் சமூக முன்னோடிகள் அவசியமானதாகும். யாருமே முன்னோடி ஆகப் போகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை. ஒருவர் ஒரு செயலை எவ்வாறு செய்கின்றார், அந்த செயலை செய்யும் போது எத்தகைய சவால்களை எதிர்கொள்கின்றார், அந்த சவால்களை எவ்வாறு கையாள்கின்றார், அதிலிருந்து கிடைத்த படிப்பினைகள் மற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்டியாக அமைகின்றன போன்றவையே சமூக முன்மாதிரியாக ஒருவரை அடையாளப்படுத்துகின்றன. மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடியவரே சமூக முன்மாதிரி எனப்படுகின்றார். விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்பார்கள். இளம் பிராயத்திலேயே மொழியார்வம், சமூகம் தொடர்பான சிந்தனை, தலைமைத்துவ பண்பு போன்றவை இவரிடம் வெளிப்பட ஆரம்பித்தன. யாழ் இலக்கிய நண்பர்கள் கழகம், நுட்பம் செஞ்சிகை, கட்டுப்பத்தை தமிழ் மன்ற தலைமை போன்றவை அதனை தெளிவாக அடையாளப்படுத்தின. கவிஞர், நாடகவியலாளர், பொறியியலாளர், புலம்பெயர் சூழலில் தமிழ் கல்வி முன்னோடி, இயற்கை விவசாயி என பல் பரிமாணங்களை கொண்டவர். இத்தகைய சிறப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு மாவை நித்யானந்தன் அவர்களையே இன்றைய மதகடி நிகழ்ச்சியில் கொண்டாடி மகிழ்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சபீசன். முதலிலே நீங்கள் பிறந்து வளர்ந்த சூழல், இளமை காலத்தில் மொழி மீது உங்களுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு, நாடகம் தொடர்பான அக்கறை, இப்படியான விடயங்கள் உங்கள் குடும்ப சூழல், நீங்கள் வளர்ந்த பள்ளி பாடசாலை, இவைகளில் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தின, உங்கள் நினைவுகளை சொல்லுங்களேன். ஓகே, பழைய ஞாபகங்களுக்கு போனால் என்னுடைய ஊர் மாவட்டபுரம். நான் கல்வி கற்றது யூனியன் கல்லூரி, அதற்கு பிறகு மகாஜனா கல்லூரி. தமிழ் பொறுத்தவரையிலே எனக்கு மிக இள வயதிலேயே இதிலே ஆர்வம் ஏற்பட்டது. உண்மையிலே நான் பிறகு பொறியியலாளனாகத்தான் வந்தேன். ஆனால் உண்மையில் அது பிழையான பாதை. நான் ஒரு தமிழ் மொழி கற்பவனாக தான் இருந்திருக்க வேண்டும். அது எங்கள் நாட்டு சூழல் இப்படியாக எங்களை ஆக்குகிறது. அப்போ நான் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே உண்மையிலே நான் 9ஆம் வகுப்பிலேயே நான் கவிதைகள் எழுத தொடங்கி பத்திரிகைகளிலே பிரசுரமாக தொடங்கிவிட்டன. 11ஆம் வருஷம் ஆண்டில் இருக்கிற பொழுதே தொடர் கதை ஒன்றை நான் சுதந்திரன் பத்திரிகைக்கு எழுதினேன். அப்படியே அப்ப பாடசாலையிலேயே என்னை ஒரு எழுத்தாளனாக கண்டு ஆசிரியர்கள் சில பேர் பகுடி விடுவதும் சில பேர் பாராட்டுவதுமாக அப்படியான ஒரு சூழல் இருந்தது. வீட்டிலே நிறைய தமிழ் புத்தகங்கள் இருந்தன. அது யாரோ எங்களுடைய பழைய பாரம்பரியத்திலே யாரோ நிறைய தமிழ் படித்திருக்கிறார்கள் போல. அந்த புத்தகங்கள் என்னுடைய கைக்கு இருந்தன. அத்துடன் நல்ல நண்பர்களும் வாய்த்தார்கள். அந்த நாட்களில் அதுதான் நீங்கள் கலை இலக்கிய நண்பர்கள் கழகம் என்று என்னை அறிமுகப்படுத்தினேன். அதுதான் என்னுடைய முதலாவது பொது வாழ்வில் என்னுடைய முதலாவது அறிமுகம். இலக்கிய நண்பர்கள் கழகம் என்று சொல்லி நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு சிறிய ஒரு அமைப்பை உருவாக்கினோம். நான் படித்துக் கொண்டிருக்கிற காலத்துல தானே, பாடசாலை வகுப்புல தான் நாங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடுவது வழக்கம். அதிலே எங்களுக்கு பல தமிழ் அறிஞர்கள் உரையாற்றுவார்கள். நாங்கள் கையெழுத்து பத்திரிகை நடத்தினோம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நாங்கள் அந்த நாட்களிலேயே செய்தோம். இதன் ஒரு வளர்ச்சியாகத்தான் நான் கட்டுப்பத்தை பல்கலைக்கழகம், இப்பொழுது மொரட்டுவை பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழகத்துக்கு போன பிறகு கொழும்பிலே நாங்கள் கொழும்பு கலை இலக்கிய நண்பர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினோம். அதை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு கொண்டு வந்தோம் என்று சொல்லலாம். நண்பர்கள் கூட பலர் அங்கிருந்து இங்கே வந்திருந்தார்கள். நிறைய அதிலே இருந்தவர்கள் நிறைய பேர் எழுத்தாளர்களாக என்று பிரபல எழுத்தாளர்களாக மாறி இருக்கிறார்கள். அப்ப இளம் வயதிலே இந்த மாதிரியான ஆர்வம்
எனக்கு இருந்தது. அதன் வளர்ச்சி தான் நான் பிறகு பல விஷயங்களையும் செய்ய தூண்டியது என்று சொல்லலாம். நிச்சயமாக நிச்சயமாக. உங்கள் ஊரைச் சேர்ந்த பண்டிதர் சச்சிதானந்தம், தேவன் யாழ்ப்பாணம் போன்ற முன்னோடிகளோடெல்லாம் நீங்கள் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கின்றது. அவர்களை பற்றிய அனுபவங்களை குறிப்பாக சொல்ல முடியுமா? சச்சிதானந்தன், பண்டிதர் சச்சிதானந்தன் அவர் எப்படி ஒரு ஒரு அறிவியல் ரீதியான அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர் எங்களுடைய இலக்கிய நண்பர்களாக ஒரு காப்பாளராக இருந்தார். அவரை விட கனக செந்திநாதன் என்று அந்த காலத்திலே புகழ் பெற்றிருந்தவர். அவர் இன்னொரு காப்பாளராக இருந்தார். கவிஞர் அம்பி. அப்ப இப்படியெல்லாம் இவர்கள் எல்லாம் எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் தான். அங்கே உள்ளவர்கள் கனக செந்திநாதன் குறும்ப செட்டியை சேர்ந்தவர். அப்ப இந்த மாதிரியான தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்களோடு எங்களுக்கு நெருங்கிய பரிச்சயம் இருந்தது, ஈடுபாடு இருந்தது. உண்மையிலேயே கனக செந்தினார் வேற சைக்கிள் ஓட மாட்டார். நாங்கள் பின்னுக்கு ஏற்றி கொண்டு போறது கூட்டத்துக்கு. அந்த மாதிரி எல்லாம் போயிருந்தால் 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் அவரோட உரையாடல் நடக்கும் வீட்டிலேயே. இந்த மாதிரியான இப்படி பல பொருளுடன் நாங்கள் அப்ப தமிழிலே ஆர்வம் வந்தது. இதை விட பலருக்கு கிடைத்த மாதிரி எனக்கும் ஒரு அருமையான பண்டிதர் கிடைத்தார் எங்களுடைய பாடசாலையில். அவரை மறக்க முடியாது. அவர் கற்பித்த விதம் எனக்கு மிக மிக சுவையாக இருந்தது. தமிழிலே மிக ஈடுபாடு கொண்டேன் அவருடைய கற்பித்தலின் கீழே. அவருக்கும் என்ன நன்றாக பிடித்திருந்தால் பிடித்தமானவன் அவருக்கு. இரண்டாம் தமிழிலே நான் நன்றாக இருக்கிறபடியாலே அவருக்கும் என்ன பிடித்திருந்தது. இப்படித்தான் என்னுடைய தமிழ் உலகம் தொடங்கினது. உங்களுடைய தமிழ் ஆசிரியரை பெயர் கூறி நினைவு கூற விரும்புகின்றீர்களா? தமிழ் நடராசா, பண்டிதர் நடராசா யூனியன் கல்லூரியிலே அவர் கற்பித்தார். ஒரு அருமையான தமிழ் பண்டிதர். நிச்சயமாக நிச்சயமாக. நீங்கள் குறிப்பிட்ட பெரியவர்கள் போன்று உங்கள் மகாஜன கல்லூரியிலே கூட டிடி ஜெயரட்னம் என்று சொல்லக்கூடிய அதிபருடைய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கும். அப்படியானவர்களுடைய சேர்க்கை, அவர்களுடைய அண்மிதம் உங்களுக்கு கிடைத்தது ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ஜெயரட்னம் சொன்னபடியே நான் உங்களை சொல்லுங்க சொல்லுகிறேன். அவருடைய அலுவலகத்துக்கு பக்கத்துலதான் எங்களுடைய வகுப்பறை இருந்தது. அப்ப வகுப்பறை ஒரே சில நேரங்கள்ல ஒரே ஆசிரியர் விடாவிட்ட ஒரே சத்தமும் இருந்தால் அவர் வந்து எங்களுக்கு நல்ல திட்டி விட்டு போவார். இப்படிதான ஜெயரத்னம் வந்து ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த அதிபர். அதே மாதிரி தான் யூனியன் கல்லூரியில் ஐபி துரைரட்னம் என்று மிக புகழ் பெற்ற ஒரு அதிபர். அதற்கு கீழேயும் நான் கணித பாடம் அவர் தான் எங்களுக்கு கற்பித்தார். இந்த மாதிரியான நினைவுகள் எனக்கு இப்பொழுது வருகின்றது. நிச்சயமாக நிச்சயமாக. உங்களுடைய ஆரம்ப கல்வி மாவட்டபுரம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் பாடசாலை என்று நினைக்கின்றேன். அப்படியா? சிறிய பாடசாலை. அது இப்பொழுதும் சில மாணவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு இயங்குகிறது. நிச்சயமாக நிச்சயமாக. இப்படியான தமிழ் சார்ந்த செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்ட பொழுது உங்களுடைய குடும்பத்தவர் பார்வை எப்படியாக இருந்தது? உங்களுடைய பெற்றோருடன் பிறந்தவர்கள், உங்கள் ஊரவர்கள்? சில நேரங்களில் படிப்பை விட்டுட்டு இதுக்குள்ள போறியான்னு சொல்லி பிரச்சனைகள் வருவதுண்டு. என்னுடைய குடும்பத்தில் அப்படி வரவில்லை. என்னுடைய தந்தையார் அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவராகவும் இருந்ததாலே அவர் எனக்கு ஆர்வம் தான் தந்தார். எழுத்துத்துறையிலே இந்த சங்கங்களில் ஈடுபடுவது இதில் எல்லாம் நிறைய ஆர்வத்தை தந்தார். என்னுடைய நிறைய நேரம் அதில் போனதுதான். என்றாலும் கூட அதை அவர்கள் அதற்கு எந்த விதமான தடையையும் அந்த நாட்களிலே விதிக்கவில்லை. கொஞ்சம் ஆச்சரியம்தான். நிச்சயமாக. அது உண்மையிலே உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய முதல் நாடகம் இனி சரிவராது என்பது அந்த காலத்திலே இந்த சமூக நீதி சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். உங்களுடைய மாவட்டபுரம் இந்த சாதி மறுப்பு, கோவில் நுழைவு போன்ற விடயங்களிலே கூட பெயர் பெற்ற ஒரு ஊர். உங்களுடைய நாடகத்துக்கான தூண்டுதல் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், இந்த கட்டுப்பத்தை பல்கலைக்கழகம் என்று நான் சொன்னேன், மொரட்டுவ பல்கலைக்கழகம் என்று இப்பொழுது அழைப்பார்கள். அங்கே வந்து ஒரு கலை விழாவுக்கு நாடகம் தேவைப்பட்டது. ஆகவே நான் நாடகம் எழுத தொடங்கினேன். தேவை கருதி அடுத்து தொடங்கினேன். அதுல ஒரு கட்டுப்பாடு என்னென்றால் எந்த பெண்ணுமே இருக்கக்கூடாது நாடகத்திலே.
ம், ஏனென்றால் அங்க எல்லாரும் ஆண்கள் தான். அந்த ம், காலத்துல பொறியியல் படிக்க பெண்கள் வருவது இல்லை. எங்களை ம், வகுப்புல ஒரே ஒருவர் தான் இருந்தார். அவர் நாடகம் நடிக்க மாட்டார். ம், ம், அப்ப நாங்க 6 பேரை வச்சு நடிக்கக்கூடிய ஒரு நாடகம் எழுத வேண்டும்னு சொல்லி இருந்த பொழுது அந்த காலத்திலே சாதி எதிர்ப்பு போராட்டம் மிக தீவிரமாக நடந்து ஆமாம். கொண்டிருந்த காலம். நான் அந்த சாதி எதிர்ப்பு வைத்துக்கொண்டு, ஆனால் இது ஒரு 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 முறையிலே பார்த்தால் ஒரு சீரியஸான ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற பக்கத்திலே மிகவும் நகைச்சுவையான நாடகம், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ரெண்டும் ம், கலந்திருந்தது. ம், நகைச்சுவையும் அதே நேரத்தில் அதன் கூடாக ஒரு பலமான செய்தியும் கலந்து வந்தது. ம், அதனுடைய முதலாவது நாடகமே மிக வரவேற்பை பெற்றது. நாடக ம், ஆர்வலர்கள், நாடக விற்பனர்கள் எல்லாரும் பாராட்டினார்கள். இது என்னுடைய நாடகத்துக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்ததாலே அதுக்கு அடுத்த ஆண்டு முடிய முன்னரே அடுத்த கலை விழா வந்த பொழுது நாங்கள் ஐயா லெக்ஷன் கேட்கிறார் என்று சொல்லி அடுத்த நாடகத்தை, அதாவது அரசியல் நாடகம், அரசியல்வாதிகளை விமர்சிக்கின்ற ஒரு முழுக்க முழுக்க திரும்பவும் அது உள்ளே ஒரு கனமான செய்தியையும் வெளியே ஒரு நகைச்சுவையான அம்சங்களையும் கொண்ட ஒரு நாடகம். ம். அதை அந்த நாடகத்தை நாங்கள் மேடையேற்றினோம். உண்மையில் இந்த ரெண்டு நான் இப்போ 50 வருடங்களுக்கு மேலாக எழுதி கொண்டு வருகிறேன். புத்தகங்கள் அடிக்கிற எனக்கு வசதியும் பெறவில்லை, நேரமும் பெறவில்லை. ம், இந்த 2 ம், நாடகங்கள் மட்டும் கடந்த ஆண்டு புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. ம், ம். நிச்சயமாக அந்த 2 நாடகங்களும் அதனுடைய கருப்பொருளும் காலத்தை கடந்து கூட இன்றும் கூட அதை நேரடியாக அனுபவிக்கவோ அதனுடைய யதார்த்தங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த காலத்தை கடந்த ஒரு எழுத்து என்று உங்கள் எழுத்தை கூட சொல்லலாம். கட்டுப்பத்தை வளாகத்திற்கு பின்னர் உங்களுடைய மேற்படிப்புக்காக நீங்கள் ஐரோப்பா சென்றதாக அறிகின்றோம். அதை பற்றி சுருக்கமாக சொல்லுவீர்களா? ஆமாம். நான் விவசாய திணைக்களத்திலே ஒரு பொறியியலாளனாக சேர்ந்தேன். அதுக்கு பிறகு அங்கே இருந்து ஒரு புலமை பரிசில் கிடைத்து கிரான்ஃபீல்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லி அப்போ யூனிவர்சிட்டியாக மாறிவிட்டது. நான் இங்கிலாந்திலே 2 ஆண்டுகள் அங்கே நான் விவசாய பொறியியல் படிப்பதற்காக சென்றிருந்தேன். அங்கே அங்கே போய் ஒரு ஆண்டிலே என்னுடைய தந்தையாருடைய மரணமும் சம்பவித்தது. அதனாலே இடையிலே வந்து போக வேண்டி ஏற்பட்டது. இப்படியாக அந்த 2 வருடங்கள் முடிந்து திரும்பவும் நான் வந்து என்னுடைய கடமையை நான் விவசாய பொறியியலாளனாக மகா இலுப்பலம் என்ற ஒரு பெரிய பண்ணை இருக்கிறது, ஆராய்ச்சி பண்ணை, மிகப்பெரிய பண்ணை. அதனிலே நான் பொறியியல் துறைக்கு பொறுப்பாளனாக பல ஆண்டு காலம் அங்கே நான் சேவை செய்தேன். அதற்கு அடுத்த கட்டம் நான் நினைக்கின்றேன், நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நீங்கள் புலம்பெயர்ந்து என்று நினைக்கின்றேன். ஆரம்ப காலத்தில் மெல்பர்ன் உங்களுடைய நினைவுகள் எப்படி என்று சொல்ல முடியுமா? அதுலதான் நீங்களும் உங்களோடு ஈடுபட்டிருந்தீர்கள். ஆமா. அதுக்கு முதல் நீங்க தொடராக போறபடியால் இதுல ஒரு சிறு இடைவெளி இருக்கிறது. இந்த விவசாய திணைக்களத்துக்கு பிறகு நான் யாழ்ப்பாணத்துக்கு போய் என்னுடைய பொறியியல் ஆளர் என்ற அந்த பதவியை துறந்து விட்டு யாழ்ப்பாணத்துக்கு போய் ஒரு டைனமிக் என்ஜினியரிங் லிமிடெட் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தேன். பொறியியல் நிறுவனத்தை ஆரம்பித்தேன். அங்கே கட்டிடம் கட்டுதல், மற்றது இரும்பு பொருட்கள் செய்தல், பலவிதமான வேலைகளும் ஒரு பெரிய நிறுவனமாக அது வளர்ந்து வந்த பொழுது போராட்டங்கள் ஏற்பட்டு இராணுவம் வந்து ஆக்கிரமித்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே அந்த நிறுவனத்தை நடத்த முடியாத சூழலிலே உள்ள பணம் எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஒட்டாண்டி என்று சொல்றதை விட பணம் எல்லாம் மற்றவர்களுக்கு பணம் செலுத்த வேண்டிய ஒரு கடனாளியாக இருக்க முடியாமல் தான் நான் இலங்கையை விட்டு வெளியேறினேன். வெளியேறி சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கே ஒரு ஆண்டு இருந்த பிறகு மெல்பர்னுக்கு அனுமதி கிடைத்து நான் இங்கே வந்து சேர்ந்தேன். நீங்கள் கேட்டதற்கு வந்தால், மெல்பர்ன் அப்பொழுது வந்த பொழுது திரும்பவும் இங்கே எனக்கு தெரிந்தவர்கள் இருந்தார்கள். இலக்கிய துறையிலே ஆர்வமானவர்கள் நிறைய பேர் இருக்கவில்லை, கொஞ்சம் பேர் இருந்தார்கள். நாங்கள் உடனே நான் இங்கே வந்து எனக்கு போராடவெல்லாம் சங்கம் என்று சொல்லி இங்கே வந்து நாங்கள் அந்த காலத்திலே மெல்பர்ன் கலை வட்டம், இதனுடைய நன்மை என்று சொன்னால் பலர் சேர்ந்து உழைக்கக்கூடியதா இருக்கிறது. அமைப்புகள் இருக்காங்க.
ஆமாம். மெல்பர்ன் கலை வட்டம் என்று சொல்லி ஒரு அமைப்பை நாங்கள் ஆரம்பித்து அதே மாதிரி இலக்கிய நண்பர் கழகம் மாதிரி தான் இங்கேயும் இலக்கிய கலந்துரையாடல்கள் இதுகளை செய்த பொழுது திரும்பவும் நாடகங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி நாங்கள் இங்கே பல நல்ல நாடகங்களை செய்தோம். நான் 89ஆம் ஆண்டு இங்கே வந்தேன். 89ஆம் ஆண்டே 9 மாதத்திலேயே என்னுடைய முதலாவது நாடகம் இங்கே நாங்கள் மேடையேற்றினோம். அது வந்து கண்டம் மாறியவர்கள் என்று சொல்லி அது ஒரு அரசியல் நாடகம். என்னுடைய பல நாடகங்கள் அரசியல் விமர்சன நாடகங்கள். கண்டம் மாறியவர்கள் என்பது சொந்த நாட்டிலிருந்து இங்கே ஓடி வந்து வீரம் பேசுகிற ஒரு வயது போனவர்களுடைய ஒருவரை அடிப்படையாக வைத்த நாடகம். போலி வீரம், உண்மையான வீரம் பேசுவது ஒரு போலி வீரம் பேசிக்கொண்டு அது நன்றாக எல்லோருக்கும் பிடித்துக் கொண்டது. அது வந்து பல இடங்கள்ல நாங்கள் ஆஸ்திரேலியாவின் பல மாநிலங்களிலே நாங்கள் அதை மேடையேற்றினோம். அதோடு சேர்த்து நித்தி கனகரட்னத்துடன் சேர்ந்து நாங்கள் பாட்டும் கதையும் என்ற உருவத்திலே கொழும்பு மெயில் என்ற ஒரு பாட்டும் கதையும் சேர்ந்த ஒரு நாடகமும் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் உருவாக்கினோம். அது வந்து கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மற்ற பக்கமாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போகின்ற ஒரு மெயில் வண்டியில் நடக்கின்ற கதை. எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் அந்த காலத்திலே சுவையான கதைகள். அதுல நடந்த கதையைத்தான் அந்த 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 பயணம், அந்த பொய்ரதத்தின் பயணம் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை. நித்தியானந்தம் ரோஹான் அலோசியஸ் பின்னர் அதிலே இணைந்தார். இவர்கள் அருமையாக பாடுவார்கள், நல்ல இசையமைத்து இதெல்லாம் நடந்தது. அப்ப மெல்பர்ன்ல இந்த மாதிரி தான் நாங்கள் என்னுடைய வாழ்க்கை நாடகத்தோடு தான் திரும்பவும் தொடங்கினது. பிறகு நாங்கள் இந்த மெல்பர்ன் கலை வட்டத்தில் உள்ளவர்கள் யோசித்தார்கள், எங்களுடைய பிள்ளைகள் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை உட்பட சிறு குஞ்சுகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும், எப்படி போக போகிறது என்றது அந்த காலத்துல எங்களுக்கு மிக தெரியாது என்ன நடக்கும். அப்ப நாங்கள் ஒரு கருத்தரங்கம் ஒன்றை, ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கத்தை ஒரு முழு நாள் நடந்தது மொனாஷ் பல்கலைக்கழகத்திலே. பாரம்பரிய தாயகங்களிலிருந்து வெளியே வாழ்கின்ற பிள்ளைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். இது பல மாநிலங்களிலிருந்தும் வந்து சிட்னி உட்பட பல அடிலைட் இந்த இடங்களிலிருந்தெல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். அறிஞர்கள், ஏனைய சமூகங்கள், இத்தாலியன்ஸ், கிரீக்ஸ், அரப்ஸ், இவர்கள் கூட வந்து அங்கே சொற்பொழிவுகள் உரையாற்றினார்கள், தங்களுடைய அனுபவங்களை பங்கிட்டுக் கொண்டு. அந்த மாதிரியா நடந்த பொழுது இதுக்கு கூடாத ஒரு தமிழ் ஆர்வமும் ஒன்று வெளிப்பட்டது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை முறையாக கற்பிக்க வேண்டும், அவருடைய எதிர்காலத்துக்கு இது முக்கியம் என்ற ஒரு செய்தி ஒன்று இது கூடாக வெளிப்பட்டது. இதன் தொடர்ச்சி தான் பிறகு பாரதி பள்ளியாக உருவம் எடுத்தது. நிச்சயமாக நீங்கள் பாரதி பள்ளி என்று குறிப்பிடும் பொழுது, பாரதி பள்ளி என்று சொன்னால் மாவை நித்தியானந்தன் நினைவுக்கு வருவதும், மாவை நித்தியானந்தன் என்று சொன்னால் பாரதி பள்ளி நினைவுக்கு வருவதும் ஆஸ்திரேலிய சூழலிலே ஒரு இயல்பான நினைப்பு என்று நான் நினைக்கின்றேன். பாரதி பள்ளியை நீங்கள் ஆரம்பித்த காலகட்டங்கள், அது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல நீங்கள் தமிழ் கல்வியில் ஒரு முன்னோடி. ஏனென்று கேட்டால், பொதுவாக புலம்பெயர்ந்த சூழலிலே தமிழ் பாடசாலைகள் அமைப்புகளினால் நடாத்தப்படுகின்ற ஒரு பின்புலத்திலே உங்களுடைய முயற்சி, மாவை நித்தியானந்தன் அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியாக பாரதி பள்ளி மேலெழுந்திருக்கின்றது. அதன் ஆரம்ப காலங்கள் மிக்க சவால் நிறைந்ததாக இருந்திருக்கும். பாரதி பள்ளி நிறுவிய காலங்கள், அந்த சவால்களை பொது வழியில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவைகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். சில விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். இது என்னுடைய பெயர் பாரதி பள்ளி என்றவுடன் என்னுடைய பெயர் வருது காரணம், நான் 32 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையே பாரதி பள்ளியாக வாழ்ந்து வந்திருக்கிறேன். இதனாலதான் அது ஏற்படுகிறது. ஆனால் உண்மையிலே இப்பொழுது நீங்கள் பாரதி பள்ளியை பார்த்தால் ஏராளம் பேர், அது ஒரு பெரிய ஒரு நிறுவனமாகி அதுக்கு பல பேர், 7 வளாகங்கள், அதற்கான அதிபர்கள், அதற்கான
இணை அதிபர்கள், ம், அதற்கு கவர்னன்ஸ் கமிட்டி என்று சொல்லுகின்ற ஒரு மேலாண்மை குழு, அதற்கு ம், கீழே எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி என்று சொல்லி நிறைய பேர் இப்பொழுது நிறைய பாடுபடுகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே சிலர் தான், நான் தான் அதிலே முதன்மையானவனாக இருந்தேன். ம், சில நண்பர்கள் இருந்தார்கள். இப்படித்தான் பாரதி பள்ளி 15 மாணவர்களோடு தொடங்கினது. ம், இது தொடங்குறதுக்கு முதல் இதற்கு பின்புலம் ஒன்று இருக்கிறது. ம், அஹ், நான் சொன்ன அந்த அந்த கருத்தரங்கம் முடிந்த பிறகு நாங்கள் பார்த்தோம். அப்பொழுது சில பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த பாடசாலைகளிலே எங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ம், அஹ், அந்த பாடசாலைகளை கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை கற்பித்து முடிக்க முடியும் என்று நாங்கள் அந்த நாளிலே எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. ம், உம், இதனால நாங்கள் அதில் நிர்வகித்தவர்களோடு நாங்கள் உரையாடினோம். அவர்களை கூட்டங்களுக்கு அழைத்தோம். ம், அவர்கள் ஆசிரியர்களுக்கு பயிற்சி, அந்த ஆசிரியர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு தெரிந்த அளவிலே நாங்கள் பயிற்சிகளை செய்தோம். ம், இலங்கையிலிருந்து வந்த விற்பனர்கள், வல்லுநர்களை கொண்டு பயிற்றுவித்தோம். இப்படி பல ம், விஷயங்களை நாங்கள் செய்தோம். ம், ஆஹ் இருந்த போதிலும் ஆஹ் அந்த பாடசாலைக்கு உள்ளே மாற்றங்களை, நிரந்தரமான மாற்றங்களை செய்வது மிக கஷ்டமாக இருந்தது. ம், அதுக்கு ஒரு காரணம் வந்து, அது பல வேலைகளுக்கு மத்தியிலே அந்த பாடசாலை அதுல செய்தவர்கள் பல வேலைகளுக்கு மத்தியிலே இதையும் செய்வோம் என்றுதான் அந்த பாடசாலையை நடத்தினார். ம். பல வேலைகள் என்றதுன்னா அதிலே முதன்மையாக இருந்த ஒன்று அரசியல். ஆமா. அப்ப அப்ப உண்மையாக சொல்ல போனால், என்னுடைய ஞாபகத்திலே உண்மையாக சொல்ல போனால், சில அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆட்சி இருக்கிற ஒரு இடமாகவும் ம், அந்த பாடசாலைகள் இருந்திருக்கின்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ம், கூட்டம் சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக கூட அதை கருதினார்கள். ம், அது எங்களுக்கு மிகவும் பயத்தெரிச்சல் தந்தது. ஏனென்றால் எங்களுக்கு தமிழை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு தேவையாக இருந்தது. நிச்சயமா. நாங்கள் ஆனால் அரசியலில் இருந்து மேலிடங்களில் இருந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். நாங்கள் சொன்ன விஷயம், கருத்துரைகளுக்கு, எங்களுடைய கருத்தாக்கங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ம், அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த பாடசாலையை எடுத்து நீங்களே இதற்கு தலைமை வாய்த்து நடத்துங்கள் என்று கூட சொன்னார்கள். இவர் தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள், அரசியல் தலைமைத்துவத்தில் இருந்தவர்களும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. ம், ஆனா இடையில இருக்கின்ற தரகர்கள் என்று சொல்லுவார்கள், புரோக்கர்ஸ், ஆமா, ஆமா. இடைநடுவில் இருந்தவர்கள், அவர் தங்களுடைய பதவி, தங்களுடைய ஆசைகள், தங்களுடைய ஈகோ, ம், இவர்களுக்காக அதுக்கு இடம் கொடுக்காததாலே அந்த முயற்சி ஒன்றும் எங்களுக்கு சரி வரவில்லை. ஆமா. அப்ப இது வந்து நாங்கள் அதுக்கு உள்ளே போய் வேலை செய்யக்கூடிய மாதிரியாக எங்களுக்கு இடம் இல்லை. ம், ம், ம். அவர்களுடைய கோரிக்கை வந்து, நீங்கள் அரசியலோடு சேர்ந்து எங்களுடைய அரசியலை நடத்துங்கன்றது. எங்களுக்கு அரசியல் நடத்துறது அல்ல எங்களுடைய தேவையாக இருந்தது. அந்த காலத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கும். ம், இதனாலே நாங்கள் சரி, அப்போ சரி, நாங்கள் பாரதி பள்ளியை ஆரம்பிப்போம், நீங்கள் இந்த பாடசாலைகளும் இருக்கட்டும், பாரதி பள்ளியும் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த பாரதி பள்ளியை 15 மாணவர்களோடு ஆரம்பித்தோம். ம், அதில் அரசியல் பேதம் எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து கலந்து சீர தொடங்கினார்கள். என்றால் நாங்கள் அருமையை நன்றாக கற்பித்தபடியால, ம், தீவிர முயற்சி எடுத்து நாங்கள் கற்பித்தபடியால நிறைய தமிழிலே ஆர்வம் கொண்ட பெற்றோர் எல்லாரும் பாரதி பள்ளியிலே வந்து சேர்ந்தார்கள். ம், அது துரிதமான வளர்ச்சியை இந்த பாடசாலை கண்டது. ம், உண்மையிலே நாங்கள் அதை ஆரம்பித்ததுனாலே அது ஒரு முன்னுதாரணமான பாடசாலையாக இருந்தது என்றதில் எந்த ஐயமும் இல்லை. கேவ் ஆமா, லீடர்ஷிப். ஆமா. தமிழ் கல்விக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்த பாடசாலையாக பாரதி பள்ளி இருந்ததுனால எந்த விதமான ஐயமும் இல்லை. அதை தொடர்ந்து ஏனைய பாடசாலைகளிலும் பல மாற்றங்களை அவர்கள் செய்தார்கள். இருந்தால் இந்த மாதிரி செய்ததுனால இது போல இருக்கிறது என்று சொல்லி, ஆகவே அந்த மாதிரியாகத்தான் இந்த பாரதி பள்ளி வளர்ச்சி அடைந்து வந்தது. பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். இதில் பாரதி பள்ளியை ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்டவர்களும் இருக்கிறார்கள். ஒன்று இருந்தால் போதும், ரெண்டு வேண்டாம், ஆனால் ஒன்று இருந்தால் போதும் என்று சொல்லலாம். ஒன்று நன்றாக இருக்க வேண்டும். ஒன்றிருந்து ஒன்று அதுவும் நன்றாக இல்லை என்று சொன்னால் அது போதாது. அதற்கு பிறகு பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தன. உதாரணமாக நான் ஒரு பகுதியாக சொன்னாலும், இங்கே உள்ள ஆசிரியர்களை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம், இங்கே வாருங்கள், இங்கே எல்லாம் நல்ல விஷயங்கள் என்று சொல்லுவது அது இன்றைக்கும் நடக்கிறது. அதே மாதிரி மாணவர்களை, எத்தனையோ மாணவர்களை எங்கள் பாடசாலையிலிருந்து எழுந்து கொண்டு போய்விட்டார்கள். என்றால் அதிலும் பார்க்க இங்கே நல்லது, இங்கே வாருங்கள்னு சொல்லி ஏதாவது அப்படி இப்படி சொல்லி ஆட்களை மிரட்டி
எல்லாரும் மிரட்டி இந்த ம், மாதிரியாக நிறைய மாணவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ம், ஆஹ் ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து பாரதி பள்ளியும் அதே நேரத்தில் பல நிறுவனங்கள் இப்பொழுது பாடசாலைகளை நடத்துகிறார்கள். இங்கே ம், அஹ், ஒன்று விக்டோரியா தமிழ்ச்சங்கம், இதை விட இந்திய பின்னணியிலே உள்ளவர்கள் பலர் பல பாடசாலைகளை உருவாக்கி ம், இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மெல்பர்னிலே. ம், ஆகவே பல பாடசாலைகள் நடக்கின்றன. ம், ம். இந்த மாதிரியாக இது இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பரீட்சை பருவர்கள் மிகவும் நன்றாகவும் வந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு காலகட்டத்திலே அஹ், அதாவது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் குறிப்பிட்டது போன்று ஒன்று நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள் அல்லது எங்களுக்கு எதிராக இருக்கின்றீர்கள் என்பது போன்ற ஒரு மனநிலை. அந்த மனநிலையில் உங்களை போன்றவர்கள் எதிர்த்தரப்பாக அரசியல் இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் அரசியல் செயற்பாட்டில் நேரடியாக ஈடுபட்டவர் அல்ல என்பதை அறிவேன். ஆனாலும் நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்தரப்பு என்ற ஒரு கோதாவில் சிக்கல்களும் சவால்களும் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அந்த காலங்களை நீங்கள் மிக நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் கௌரவமாகவும் கடந்து வந்தீர்கள் என்றுதான் என்னுடைய ஒரு அனுமானம். எப்படி பார்த்தாலும் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை குறிப்பாக மெல்பர்னிலே தமிழ் கல்விக்கு பெற்றாருக்கு ஒரு ஆங்கிலத்திலே நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்லுவோம் அல்லவா, ஒரு மாற்று. அதாவது எந்த பாடசாலைக்கும் ஒரு மாற்று தேவை, எந்த நிறுவனத்துக்கும் ஒரு மாற்று தேவை. பயனாளிகளுக்கு அவர்கள் தெரிவு செய்வதற்கான ஒரு பாடசாலையை நீங்கள் ஆரம்பித்தது மட்டுமல்ல. நான் ஆரம்பத்திலிருந்து உங்களை பார்த்து வியந்த ஒரு விடயம் என்னென்று கேட்டால், அந்த நீங்கள் பாடசாலை என்பதை தனிநபர் சுற்றிய என்பதற்கு அப்பால் ஒரு நிறுவனமாக கட்டமைத்திருக்கின்றீர்கள். அதுதான் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்று. அந்த கட்டமைப்பை பற்றி சொல்லுங்களேன், பாடசாலை கட்டமைப்பை பற்றி. இது பலரும் என்ன கேட்கின்ற ஒரு கேள்வி. நாங்கள் ஏற்கனவே சூழல் சுற்றாடலை நடக்கிறதை பார்த்து அவதானித்ததாலே பாரதி பள்ளி தொடங்கிய பொழுது நாங்கள் அதை ஒரு சங்கமாக தொடங்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் சங்கங்கள் குட்டி போடுறதும் வழக்கமாக இருக்கிறது, கோயில்கள் குட்டி போடுகின்றன. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது சங்கங்களுக்குள்ளே சண்டை, எனக்கு தெரிய ஒரு சங்கத்திலே வழக்கு கூட நடக்கிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதால நாங்கள் லாப நோக்கற்ற, அது மிக முக்கியமான வார்த்தை, லாப நோக்கற்ற ஒரு அமைப்பாக, எப்படி இந்த பிரத்யேக பாடசாலைகள் சிறப்பாக இயங்குகின்றனவோ எல்லா இடங்களிலும் இருக்கின்றது, பிரத்யேக பாடசாலைகள் சிறப்பாக இயங்குகின்றன. அவை சமய நோக்குள்ள பாடசாலைகளாக இருக்கின்றன. ஆனால் நாங்கள் சமய நோக்கு இல்லாத ஒரு லாப நோக்கற்ற ஒரு பாடசாலையாக நிறுவனமாக நடத்த வேண்டும் என்றதில் நாங்கள் முதலாவது நாளே எங்களுக்கு இந்த தெளிவு இருந்தது. அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இதுவரை கேட்பார், உங்களுக்கு சண்டை இல்லையா, நீங்கள் பிரச்சனைகள் வருவது இல்லையான்னு. ஒன்று 32 வருடமாக ஒன்றுமே வரவில்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கிறோம், எங்களுடைய நோக்கம் இருக்கிறது என்ற மாதிரியா. அப்ப இதெல்லாம் அதுல கூட பாரதி பள்ளி ஒரு முன்னுதாரணம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே ஒரு இறுக்கமான அமைப்பு கட்டமைப்பு இருக்கிறது பாரதி பள்ளி. நான் இருக்கிறதால நான் நினைச்சதெல்லாம் செய்யறது, நான் இதில் டீம் ஒர்க், ஒன்று சேர்த்து உழைக்கின்ற ஒன்று. நான் ஒன்று செய்கிறதா இருந்தால் நான் எல்லாரையும் கேட்டுத்தான் செய்வேன். நான் தனியா போய் ஒன்று செய்ய மாட்டேன், ஒரு மாற்றத்தை நிறுத்த மாட்டேன். அப்படித்தான் இது நடந்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அந்த தலைவன் போகின்ற பாதையில் அவர் மற்றவர்களையும் கேட்டு நடப்பதனால்தான் அவர் தலைவன் என்று சொல்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் புத்தகங்களிலே படிக்கின்றோம். நிஜ வாழ்க்கையிலே அதை எங்களுடைய தமிழ் சூழலிலே காண்பது மிக அரிது. நாங்கள் வளரக்கூடிய இந்த தென்புல நாடுகளிலே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போல நாடுகளிலே அரசியலோ சமூக கட்டமைப்பிலோ அதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களின் சூழலிலே அதனை அதிகம் காண முடிவதில்லை. அந்த வகையிலே கூட நீங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டு வருகின்றீர்கள். அதனால்தான் இந்த பாரதி பள்ளி என்பது 3 தசாப்தங்களை கடந்து தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பிசிஇ தொடர்பாக அண்மை காலங்களிலே நீங்கள்
சில தினங்களுக்கு முன்னர் பேசும்போது கூட குறிப்பிட்டீர்கள், பல வருடங்களாக பிசியிலே நல்ல பெறுபவர்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதிலே நீங்கள் எதிரொலி சஞ்சிக்கு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது ஓரிருவரை மட்டும் சுற்றி நடக்கும் ஆரவாரங்களும் ஆர்ப்பரிப்புகளும் அளவுக்கு வரும்போது ஏனைய மாணவர்களில் சிலர் உள ரீதியாக சோர்வடைவதை காண்கின்றோம். இது தமிழ் படித்த மாணவர்களுக்கு நிகழக்கூடாது என்று நீங்கள் சொன்னதாக சொல்லியிருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஒரு கருத்து. அதை பற்றி கொஞ்சம் விரித்து சொல்ல முடியுமா? பிசி என்பது சிலருக்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிசி என்பது பல்கலைக்கழக புகுமுக பரீட்சை என்று சொல்லலாம். HSC என்று சில இடங்களிலே சொல்லுகிறார்கள். அட்வான்ஸ் லெவல் என்று நாங்கள் இலங்கை சூழலிலே சொல்லலாம். அப்ப இந்த பிசி பரீட்சை வந்து கிட்டத்தட்ட 27-28 ஆண்டுகளுக்கு முன்னர் மெல்பர்னிலே விக்டோரியாவிலே அன்று போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அவர்கள் கூடாக இது தமிழ் மொழியும் ஒரு பாடமாக ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. எனக்கு 98 என்று நினைக்கின்றேன். 98 சரி. அதுல நானும் எனக்கு ஒரு பெருமை, எனக்குள்ளே ஒரு பெருமை என்று சொன்னால் அதிலே நானும் ஒருவனாக இருந்தேன். பலர் சேர்ந்து நாங்கள் உழைத்துத்தான் இதை நாங்கள் தமிழை அனுமதியை கோரி தமிழை உள்ளுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபட்டோம். அதுக்கு பிறகு அதற்குரிய பாடங்கள் பாடத்திட்டங்கள் எல்லாம் எழுதி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தன. அதிலே ஈடுபட்டவர்கள் பல பல அருமையான சமூக தோன்றர்கள் இன்று அதிலே பெரும்பாலானவர்கள் இன்று இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்ப அந்த மாதிரி இந்த பிசி தொடங்கின ஒரு புனிதமான பொருள். இந்த பிசி எத்தனையோ பேர் பாடுபட்டு கட்டி எழுப்பினது. அதை வந்து அதற்குரிய முக்கியத்துவத்தோடு அதை இன்னும் வளர்த்தெடுக்க வேண்டும். பிசியை நோக்கி பிள்ளைகள் படிக்கிற பொழுது ஒரு உற்சாகமாக படிப்பார்கள், அதுக்கு புள்ளி வரும், அதனாலே பல்கலைக்கழகத்துக்கு போகலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனா இதை மலினப்படுத்துறது தான் கூட. அதனாலதான் நீங்கள் சொன்ன அந்த எதிரொலி கட்டுரையில அவர்களை நான் குறிப்பிட்டு எழுதியிருந்தார்கள் என்னுடைய கருத்தை. இதை மலினப்படுத்துவது கூடாது. இதே கடைசியாக இந்த பாடசாலைகளுக்கு இடையிலே போட்டி நடக்கிற மாதிரி ஓட்ட போட்டி எங்களுக்கு ஒரு பாரம்பரியமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. எல்லாத்துக்கும் போட்டி. இப்ப என்னுடைய பிள்ளை இந்த எத்தனை புள்ளின்னு கேட்கும் போது மற்ற பிள்ளைக்கு எத்தனை புள்ளி என்ற வரைக்கும் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கு. எதையும் ஒப்பிட வேணும். மற்ற வீட்டை பார்த்து தான் எங்க வீடு பற்றி நாங்கள் ஒப்பிடுவோம். இது வந்து எல்லா இடம் தானே. இலங்கையில போனால் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் புலமை பரீட்சைன்னு சொல்லி பிள்ளைகளை வதை என்று வதைக்கிறாரு. 3 வயதுல இருந்து வதைத்தெடுக்கிறாரு. பிறகு அந்த பிள்ளைகளுடைய படங்களை கொண்டு வந்து பல பாடசாலைகள் தங்களுடைய சூரலே போட்டு இந்த பிள்ளைகளை சொல்லி அப்படி எடுத்துருக்கிறார்கள். இப்ப ஏன் போட்டி போடணும் எனக்கு உண்மையா விளங்கவில்லை. எல்லாத்துக்கும் போட்டி போடணும், அது ஒரு வீண் வேலை. இந்த மாதிரியான ஒன்றை இங்கே பிசிக்கு கொண்டு வர பார்க்கிறேன். எடுத்த உடனே மற்ற பிள்ளைக்கத்தினே இந்த பிள்ளைக்கத்தினே இந்த பாடசாலை. ஆனா இவ்வளவு இந்த போட்டி போடுகிறவர்கள் அல்ல படிக்கிறது பிள்ளைகள் தான். கஷ்டப்பட்டு படிக்கிறது பிள்ளைகள். அவர்கள் பேசாம இருக்கிறார்கள், அவை சந்தோஷமாக இருக்கிறார், நண்பர்களாக இருக்கிறார். இவர்கள் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த பாடசாலையில அந்த பிள்ளைக்கு இது, இந்த பாடசாலை இந்த பிள்ளைக்கு இதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் செய்கிறார். இதைத்தான் நான் அதில் நாங்கள் குறிப்பிட்டேன். இந்த வேலையை விடுங்கள். நன்றாக செய்தால் பாராட்ட வேண்டும். நல்ல புள்ளிகள் எடுத்தால் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் எத்தனை பிள்ளைகள் படித்தார்கள் அவர்களை பாராட்ட வேண்டும். மற்றது என்று சொன்னால் எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரே மாதிரியான பயிற்சியை கொடுக்க வேண்டும். இப்போ கொஞ்சம் பிள்ளைகள் திறமையாக செய்யக்கூடியவர்கள் ஆனபடியால் இவர்கள் இங்கே 40 50க்கு 40 எடுத்தால் அதுக்கு மேலதான் அந்த பெஞ்ச் மார்க் 40க்கு மேல் எடுத்தான் அந்த பத்திரிகைகளே போடுவார்கள். அப்பதான் அந்த பாடசாலைக்கு பிரபலம், பத்திரிகையில பேர் வந்தால் பாடசாலைக்கு பிரபலம். அப்ப என்னென்று சொன்னால் இந்த 40க்கு மேலே எடுக்க வேண்டும் என்று சொல்லி அது நல்ல விஷயம். ஆனால் எல்லாரும் 40க்கு மேல எடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் ஒழிய அதிலே திறமையானவர்கள் ஒரு 7 பேர் இருக்கிறார்கள், 5 பேர் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் ஊட்டி விடுவோம் என்று சொல்றது. நாங்கள் இது உதாரணமாக பகுதியாக சொன்னால் முஸ்பாத்தியாக இந்த ஊர்ல கிடா வளர்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடா, ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடாவுக்கு வந்து புண்ணாக்கு, எழுப்பு புண்ணாக்கு எல்லாம் தொண்டைகளே தீத்தி அமர்த்தி தீர்த்து தான் அதை புஷ்டியா பெரிய கொளுத்த ஆடாக வளர்ப்பார்கள். அதே நேரத்தில் சுற்ற வர மற்ற ஆட்டுகள் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் நின்று காய்ந்து கொண்டு இருக்கும், சாப்பாடே இல்லாம. இப்படி ஒரு வகுப்பறை இருக்கக்கூடாது. சொல்றது ஆட்டுக்கடா வளர்க்கிற வகுப்பறைகளாக நாங்கள் எங்களுடைய வகுப்புகளை நடத்தக்கூடாது. அந்த கருத்தை தான் நான் சொன்னேன். அப்ப ஆனால் இந்த
புள்ளிகள் எடுக்கிறது நல்ல விஷயம். இதனாலே கூடுதலான மாணவர்கள் சேர்வார்கள். இதனால தமிழுக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அப்ப இதுக்கு ஒரு பேலன்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை இருக்குத்தானே. அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த விசி பொறுத்தவரையிலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள். இது இருந்தா போல இந்த ஆண்டு நிறைய கூடுதலான எண்ணிக்கையிலே எடுத்திருக்கிறார். நான் மெல்பர்னை பற்றித்தான் பேசுகிறோம். நியூ சவுத் வேல்ஸ் எடுத்து பார்த்தால் மிக சிறப்பாக, மெல்பர்னை விட நியூ சவுத் வேல்ஸ்லேயே மிக சிறப்பாக மாணவர்கள் சித்தி இறந்திருக்கிறார், மெல்பர்னையும் விட. அப்ப இவர்கள் எல்லாரும் பாராட்டுக்குரியவர்கள். இந்த எண்ணிக்கை வளர வேண்டும் என்றதிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டியது மிக அவசியம். ஆனால் அதிலே ஒரு கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் இதை கையாளுகின்ற விதத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நான் முக்கியமாக அதிலே நான் குறிப்பிட்டது. மற்றது நெடுகவே நல்ல நிகழ்ச்சி, எண்ணிக்கை கூடவே ஒழிய பல ஆண்டுகளாகவே நல்ல பெறுபவர்கள் தான் வந்து கொண்டிருக்கோம். உதாரணமாக பாரதி பள்ளி எடுத்துக்கொண்டால் இந்த 40 என்று சொன்னோம். கடந்த ஆண்டு 31% 40 புள்ளிகளுக்கு மேலே எடுத்தார்கள். எங்கள் பாடசாலையில் 100ல 30, அதாவது ஒவ்வொரு 3 பேருக்கும் ஒருவர். அது நல்ல பெறுபவர்கள். நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இந்த ஆண்டு அது 37 அதிகரித்திருக்கிறது. அப்ப அது இன்னும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சிறந்த பெறுபவராக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து இந்த பெறுபவர்களினுடைய தன்மையை இன்னும் செழுமையடைய செய்ய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று நம்முடைய சமூகத்திலே இந்த ஒப்பீடு ஒரு மிகப்பெரிய வியாதி என்று கூட சொல்லலாம். இலங்கையிலே புலமை பரிசில் பற்றி குறிப்பிட்டீர்கள். அந்த கட்டுரையில், அந்த பேட்டியிலே, எதிரொலி பேட்டியிலே நீங்கள் குறிப்பிட்டதிலே அந்த தமிழ் படித்த மாணவர்களுக்கு இப்படியானது நிகழக்கூடாது என்று நீங்கள் சொன்ன அந்த வரிகள் எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமாக இருந்தது. உங்களை போன்றவர்கள் இதை உரத்து சொல்லும் பொழுது சமூகத்தில் உள்ளவர்கள் அதை பற்றி சற்று சிந்திக்கவாவது ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகின்றேன். குறிக்கிறது நீங்கள் சொன்னபடியா நாங்கள் மற்ற பிள்ளைகளை அவதானிக்கிறோம். இத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள், அவதானிக்கிறோம். எது எடுத்தாலும் அதாவது இந்த 50 புள்ளி எடுத்தார், 49 புள்ளி எடுத்தார், 47 புள்ளி, அவர்களை பற்றிய பாங்களும் இந்த முகநூலை திறந்தால் முதல் வருவது, கண்ணுக்குள்ளே வந்து விழுவது இவர்களுடைய பட்டங்களாகவும் ஒரு அளவு கணக்கு இல்லாத அளவுக்கு இது போய்கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் மற்ற மாணவர்களை பார்க்கிறோம். பார்த்தால் அவர்கள் தெரிகிறது, அவருடைய முகத்திலே தெரிகிறது, என்ன நாங்களும் தமிழ் படித்தோம், எங்கள் எவரும் கவனிப்பார் இல்லையே என்று சொல்லி. ஆனால் ஒரு போக்கு, ஒரு ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவார்கள் மாமூலுக்கு. இதுக்காக கடைசியா சொல்றது எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி எல்லாம் புளி அடிச்சு போட்டு 50 எடுத்தவரையோ 49 எடுத்தவரையோ 47 எடுத்தவரையோ புளி அடித்து எல்லாம் செய்து மாலைகள் போட்டு வரவேற்ற பிறகு கடைசியாக ஒரே ஒரு வரி, தமிழ் படித்த எல்லோருக்கும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இவர்களுக்கு. இதெல்லாம் ஒரு போலி என்றால் நான் இதை சொல்ல வேண்டும். உங்களிடம் ஒரு விடயத்தை குறிப்பாக கேட்க விரும்புகின்றேன். இலங்கையிலே குறிப்பாக வடபுலத்திலே கல்விக்கு பெயர் போன ஒரு பிரதேசமாக இருந்திருக்கின்றது. அன்றைய காலங்களில் நீங்கள் தேத்து ஜெயரத்னம் அவர்களை பற்றி சொன்னீர்கள். அதே போன்று பல அதிபர்கள், பல ஆசிரியர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து மாணவர்களை மேம்படுத்த முயற்சி செய்தவர்கள். அன்றைய காலகட்டங்கள் எல்லாம் இப்படியான ஒரு மனநிலை அங்கு இருக்கவில்லை. எல்லா மாணவர்களையும் அவர்கள் பெறுகின்ற பெறுவர்களை தாண்டி அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு ஆசிரியர், ஒவ்வொரு பாடசாலையில் உள்ள ஊழியர்கள், இந்த விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் இருக்க ஊழியர்கள் வரை எல்லோருக்கும் அந்த சிந்தனை இருந்தது. ஆனால் அந்த ஊரிலே அந்த சிந்தனை மாறி இந்த போட்டி மனநிலை, நீங்கள் அந்த கிடா வளர்ப்பது பற்றி ஒரு உதாரணம் சொன்னீர்கள், அப்படியான ஒரு மனநிலை வந்துவிட்டது. ஏன் அந்த மாற்றம் என்று நினைக்கிறீர்கள்? இது உலகம் மாறிக்கொண்டு வருகிறது. உலகத்திலே போட்டி பொறாமைகளும் கூடிக்கொண்டு வருது. சும்மா திருக்குறளை படிச்சா போல என்ன, திருக்குறளை படிச்சு அதுக்கு எல்லாம் சிலைகள் வைத்து அதை எல்லாம் செய்து எத்தனையோ எங்கள் முதுகிலேயே நாங்கள் தட்டி கொண்டாலும் திருக்குறளில் இருக்கிற ஒரு குறளையாவது நாங்கள் முறையாக பின்பற்றுவதில்லை. இதனால எங்களுடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டு வருகிறது. இதுதான் கலாச்சாரம். வேட்டி கட்டுறதும் சாரி சீலை உடுக்கிறதும் தான் கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டும், கோயிலுக்கு போய் கும்பிட்டால் அதுதான் சமயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுமாக இருக்கிறோமே ஒழிய கலாச்சாரம் சீரழிந்து விட்டது. உண்மையா அதுதான், எங்களுடைய கலாச்சாரம் சீரழிந்து விட்டது. நாங்கள் கலாச்சாரத்தை பேணுகிறவர்கள், பல் கலாச்சாரம் நல்ல தமிழை பேணுகிறோம்,
என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மாறு தட்டி கொண்டு திரிகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இந்த பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்வது கிடையாது. அந்த காலத்துல அறிஞர்கள் எல்லா பிள்ளைகளையும் தான் பாராட்டுவார்கள். இந்த மாதிரியோ கொண்டாட்டங்கள் நடத்துவது மிக குறைவு. ஒருவர் சொன்னார், நான் இதை பற்றி பேசிய பொழுது, குறை போட்ட பொழுது, மற்ற சமூகங்களிலும் அப்படித்தானே இருக்கிறது என்று சொல்லி. நான் அதுக்கு சொன்னேன், மற்ற சமூகங்களில் இருக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இல்லை. மற்ற சமூகங்களை நீங்களே உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய விழுமியம் தான் இந்த வேல்யூ சிஸ்டம். வேல்யூஸ் கலாச்சாரத்தின் முக்கியமான பாகம் விழுமியம் இல்லாத கலாச்சாரம் என்ன பிரயோசனம்? சும்மா பழங்காலத்துல தமிழன் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான்னு சொல்லி அதுல கீழடியிலே அப்படி இருந்தான்னு சொல்லி எங்கள்ட்ட முதல்ல நாங்கள் மாறு தட்டி கொண்டு செய்யறதெல்லாம் எங்கள்ட்ட விழுமியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்படி இருக்கக்கூடாது என்றதுதான் நண்பர்கள். மற்ற சமூகங்கள் செய்கிறார்கள், அது அவர்கள் செய்துட்டு போகட்டும். அப்படி எங்கே செய்கிறார்கள்? 1-2 சமூகங்கள் அப்படி இருக்கக்கூடும். ஆனால் எத்தனையோ சமூகங்களில் மிகவும் பிறந்த மனப்பான்மையைத்தான் நான் காணுகிறேன். ஆனால் இந்த நாட்டிலே வந்தும், இந்த புலம்பெயர்ந்து இங்கே வந்தும் கூட நல்ல விஷயங்களை பொறுக்கிக் கொள்ளாமல் கூடாத விஷயங்களை பொறுக்கி வைத்திருக்கிறது மற்ற சமூகங்கள் என்ற அதை ஒரு ஷார்ட்டாக சொல்லுகின்ற ஒரு மனநிலையை கண்டு எனக்கு ஆச்சரியமாகத்தான் உண்மையில் இருந்தது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வின் இந்த ஒரு பகுதியையும் தொட்டு பார்க்க விரும்புகின்றேன். இயற்கை விவசாயம். நீங்கள் தமிழ் செயற்பாடுகள், கல்வி செயற்பாடுகள், ஒரு பொறியியலாளராக தொழில் சார்ந்த செயற்பாடுகள் என்பவற்றை தாண்டி இந்த இயற்கை விவசாயம் அண்மை காலமாக இலங்கையின் வடபுலத்தில் உங்கள் சொந்த ஊரான மாவட்டபுரத்தில் திருநாவுக்கரசு மாதிரி பண்ணையை நிறுவி சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய இயற்கை விவசாயம் தொடர்பான ஆர்வம், அதை பற்றி சொல்லுங்களேன். சரி, இந்த இயற்கை விவசாயம் ஒரு தேவைக்காகத்தான் நாங்கள் இதை தொடங்கினோம். சும்மா இப்ப எல்லாம் பண்ண தொடங்குவது ஒரு ஃபேஷன். கொஞ்சம் பணம் இருந்தால் இங்க நாங்கள் பணத்தை சேர்த்து விட்டோம், என்ன செய்யலாம், அங்க வெறும் பண்ண தொடங்குவோம் என்றவர்கள் நான் கண்டிருக்கிறேன். அப்படி பலரையும் நான் கண்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் காலத்துல மூடி போட்டு போகிறவர்களையும் நான் கண்டிருக்கிறேன். அப்படி நான் அங்கே வடபுலத்திலே தொடங்கிய முதலாவது பண்ணைகளிலே நாங்கள் தொடங்கிய மாவட்டபுரத்திலே தொடங்கிய திருநாவுக்கரசு நினைவு மாதிரி பண்ணையும் ஒன்று. மிக மிக ஆரம்ப காலத்திலே தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நிறைய பண்ணைகள் வந்துவிட்டன. இது தொடங்கினதுக்கு ஒரு பண்ணை தொடங்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் அதை தொடங்கவில்லை. நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் அதை செய்தோம். ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அந்த பண்ணை தொடங்குவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இருந்தது. 2 காரணங்கள் முக்கியமாக. ஒன்று நிலத்தடி நீரை பாதுகாத்தல். இப்பொழுதெல்லாம் நிறைய அந்த காலத்துல இதை பெரிய பேச்சே இல்லாம இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் கூட பேச தொடங்கி விட்டார். நிலத்தடி நீரை பாதுகாத்தல். 2வது, மக்களை நச்சு மரக்கரைகளில் இருந்து, நச்சு தண்ணீரிலிருந்தும் பாதுகாத்தல். இந்த 2மே மிக மிக பெரிய மிக மிக பெரிய ஒரு குறிக்கோள்களாக இன்றைக்கும் இருக்கின்றன. எதுவும் மாறவில்லை. இந்த முதலாவது எடுத்துக்கொண்டால், நிலத்தடி நீர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல போய் நீங்கள் யாரும் கேட்டு பார்க்கலாம். உறவினரை கேட்டால் சொல்லுவார். யாழ்ப்பாண குடாதாரத்தை பற்றி தான் நான் இப்பொழுது பேசுகிறேன். எல்லாரும் சொல்லுவார்கள், உப்பு தண்ணீராக வர வர உப்பு கூடிக்கொண்டு வருகிறது என்று சொல்லுவார். இந்த கிணறுகளில் உப்பு தன்மை கூடிக்கொண்டு வருகிறது. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஆராய்ச்சிகள் நிறுவிவிட்டன. உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் உள்ள கிணறுகளில், பெரும்பாலான கிணறுகளில் உள்ள தண்ணீரை நாங்கள் இப்போ அருந்தக்கூடாது என்று சொல்லுகிறார். உப்பு நீர் வந்ததுக்கு காரணம் அளவுக்கு அதிகமான 2 காரணங்கள். ஒன்று அளவுக்கு அதிகமாக நிலத்தடி நீரை வெளியே எடுத்தல். இந்த டியூப் வெல்ஸ் என்று சொல்லி குழாய் கிணறுகளை கண்டபடி எல்லா இடங்களிலும் தோண்டி, தண்ணீருக்கு தானே விலை இல்லை தானே, விலை மதிப்பெற்ற பொருள், ஆனா விலை இல்லாத பொருள் ஆகிவிட்டது. அப்ப விலை மதிப்பெற்ற தண்ணீரை விலை இல்லாத தண்ணீராக்கி கண்டபடி எல்லா இடங்களிலும் அதை இழுத்தறிந்து, இதனாலே தண்ணீரை இழுக்க நிலத்தடியிலே இருக்கின்ற தண்ணீரோடு கடல் நீர் சேர்கிறது. எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. நிலத்தடி நீருக்கும் கடல் நீருக்கும் தொடர்பு இருக்கிறது. அக்விஃபர்ஸ் என்று சொல்றது, லைம் ஸ்டோன் அக்விஃபர்ஸ். அதன் கூடாக கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்வதால தான் இந்த கடல் நீர், இந்த நிலத்தடி நீர் உப்பாகி கொண்டு வருகிறது. அப்ப என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நாங்கள் தண்ணீர் இழுத்தெடுக்கிறத குறைக்க வேண்டும்.
அப்ப அதுக்கு எப்படி செய்யலாம்னா அதுக்கான எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. முக்கியமானது வந்து எத்தனையோ விஷயங்களை செய்யலாம். அதுல முக்கியமானது வந்து இந்த தண்ணீரை குழாய் மூலம் பாய்ச்சுதல், ட்ரிப் இரிகேஷன் சொல்றது, சொட்டு நீர் பாய்ச்சணும். இந்த முறையை பயன்படுத்தினா மிக கொஞ்ச அளவு தண்ணீரே போதும். நிறைய பாத்தி நிறைய வைக்க வேண்டிய தேவை நிறைய பேசலாம் நேரங்கிறது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்ப இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றது எங்களுடைய பண்ணைக்கு ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. இரண்டாவது, இந்த தண்ணீரை இந்த நிலத்தடி நீரை நிலத்தடி நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அடுத்த வழி வந்து குளங்களை காட்டுதல். உடைந்து போன குளங்களை சீரமைத்து தண்ணீரை கீழே போக விடுதல். மழை நீர் முழுவதும் அப்படியே வடிந்து கடலுக்குள்ளே போய் சேருகிறது. கடலுக்குள்ளே போகாமல் நிலத்துக்குள்ளே போகக்கூடிய மாதிரி செய்ய வேண்டியது இரண்டாவது விஷயம். அந்த விஷயத்திலே எங்களுடைய பண்ணைக்கும் அதுவும் தொடர்பில்லை. அது பெரிய ஒரு திட்டம். அதை அமல்படுத்த வேண்டியது அரசாங்கங்கள், பெரிய சமூக ஸ்தாபனங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் வந்து அங்கே பார்த்தால் எங்களுடைய மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். கடும் நோய், அதாவது முக்கியமாக புற்றுநோய் போன்ற நுரையீரல் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உட்பட்டு ஏராளம் பேர் வைத்தியசாலையிலே கிடக்கிறார்கள். வைத்தியர்களே சொல்லுவார். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதை அருந்துகின்ற நீர் நச்சு நீர். இந்த கிணறுகளில் இருந்து வருகின்ற நிலத்தடியில் வந்து நீர் எல்லாம் நஞ்சாகிவிட்டது. எப்படி நஞ்சாகினது என்று சொன்னால், அளவுக்கு மிஞ்சி ரசாயன பொருட்களை பயன்படுத்துகிறது. ரெண்டு விதமாக ரசாயன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று வந்து அந்த ஃபெர்டிலைசர், உரம், மசாலை, யூரியா என்பது வந்து நஞ்சுதான். யூரியாவும் அதை கேட்டு மெட்ட பொட்டாஷ், இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் அள்ளி எறிஞ்சாரு. நிறைய அள்ளி போட்டு இந்த தேவையில்லாத அளவுக்கு அந்த மரங்கள் இழுக்க முடியாத அளவுக்கு அதை போட்டு ஆசையால அதெல்லாம் அப்படியே கீழே போய் தண்ணீரோடு போய் கிணத்துக்குள்ளே போய் சேருகிறது. இதை விட வெளியில விசிறுதல், ஸ்ப்ரே, விதமான எத்தனையோ கிருமி நாசினிகளை போட்டு அடி என்று அடித்து அந்த மரக்கறியை கொண்டு வந்து சந்தையில விற்பாரு. அப்ப இன்னொரு வந்து அந்த விசிறப்பட்ட அந்த ரசாயன பொருட்களோடு சேர்ந்த மரக்கறி, விசிறப்பட்ட மரக்கறிகளை நாங்கள் சாப்பிடுகிறோம். அதே நேரத்துல மிகுதி ரசாயன எல்லாம் திரும்பவும் நிலத்துக்கு கீழே போய் தண்ணீரோடு சேருகிறது. அப்ப இந்த தண்ணீரை குடித்து மக்கள் போய் வைத்தியசாலையிலே கிடக்கிறாங்க. இது உண்மை. இது மிக மிக உண்மையான விஷயம். இந்த நான் சொன்ன விஷயம், அந்த தண்ணீர் உப்பு நீராதலும் மக்கள் நோய்வாய்ப்படுதலும் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் நிறைய போராட்டங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு காலம் வரும், இப்படியே போனால் தடுத்து நிறுத்தாவிட்டால் ஒரு காலம் வரும், யாழ்ப்பாணத்தில் நீர் குடிக்க முடியாதபடி யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் வெளியேற வேண்டி ஏற்படும். இதை நான் இன்றைக்கு முழுமையாக 100% நம்புகிறேன். அது எத்தனையாவது ஆண்டு நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் நடக்கத்தான் போகிறது. இதை தடுத்து நிறுத்தாவிட்டால், இப்பதான் நான் இந்த பண்ண தொடங்கியே நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த காலத்துல இதை பற்றி பேசுவோரே இல்லை. இப்ப கொஞ்சம் பேர், சில புத்திஜீவிகளும் எழுந்து இதை பற்றி எல்லாம் பேச தொடங்கி சில யூடியூப்கள்ல இதுகளெல்லாம் நான் இப்பொழுது பார்க்கிறேன். ஆனால் அது போதாது. மக்களை முழுமையாக அறிவூட்ட வேண்டும் மக்களுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள்லையும். அதை விட அரசாங்கம், உள்ளூர் அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் இதுல அக்கறை எடுக்க வேண்டும். நான் ஒரு அரசியல் தலைவரோடு இதை பற்றி பேசினேன். அவர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவர் எனக்கு அறிவுரை தொடங்கி விட்டார், ஏதோ அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். அப்ப இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய நாட்டை, இந்த விஷயம் மக்களை காப்பாற்றுவது என்று அதை சொல்ல வேண்டும். இந்த மக்களை எப்படி காப்பாற்றுவது என்ற பெரிய ஒரு கேள்வி ஒன்று யாழ்ப்பாண குடாநாட்டிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய பணி தாயகத்திலும் பாராட்டுதலுக்குரியது. விவசாயம் குறித்து பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள். இது பலருக்கும் சிந்தனைக்கு ஒரு தூண்டுதலாக அமையலாம் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி, இறுதியாக நீங்கள் தமிழ் மீது கொண்ட ஆர்வம், கையெழுத்து பத்திரிகை நடத்தினீர்கள், பல்கலைக்கழகத்தில் மன்றங்கள், நாடகங்கள், தமிழ் கல்வி சாலை புலம்பெயர்ந்த மண்ணிலே அமைத்தீர்கள். இறுதியாக தாயகத்திலே இயற்கை விவசாயம் என்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நடந்து வந்த பாதை உங்களுக்கு நெகிழ்வான ஓரிரு தருணங்களை சொல்லி இந்த சபையை நிறைவு செய்வோமா? நெகிழ்வான தருணங்கள் நிறையவே இருக்கின்றன. ஒவ்வொரு கட்டத்திலும் எத்தனையோ
எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள், பிரச்சனையான விஷயங்கள், இப்படியாக வாழ்க்கை எனக்கு வயது நிறைய வந்து விட்டது. அதனால அவ்வளவுக்கு அனுபவமும் இருக்கத்தானே வேணும். அப்படியாக வந்து போய் கொண்டிருக்கிறது. மிக அண்மையில் நடந்த நெகிழ்வான அனுபவம் என்று சொன்னால் நான் சொல்லலாம், சிலப்பதிகாரம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் நடத்தினோம். அது என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கிறேன். அந்த தொடரிலே இது ஒரு அண்மையில் நடந்த ஒரு விஷயம். அந்த சிலப்பதிகார நாடகம் 2.25 மணித்தியாலம் நடந்தது. அதுல மெல்பர்னிலும் சிட்னியிலுமாக 5 மேடையேற்றங்கள். அதாவது ஒவ்வொருவராக சென்று அனுமதி சீட்டு விற்காமலே தாங்களாக வந்து பார்த்து மகிழ்ந்தார்கள். அது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று சொன்னாலே எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழினுடைய முதன்மையான காப்பியம் இளங்கோவடிகள், அருமையான இலக்கியம். அதை முழுமையாக நான் நாடகமாக்கி இருக்கிறோம். முழுமையாக இளங்கோவடிகள் சொன்னதை எதுவுமே விடாமல் அப்படியே தொடராக கொண்டு வந்து அதாவது 2.25 மணித்தியாலம் நாடகமாக்கி இருக்கிறோம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நாடகத்திலே நடித்தவர்கள், பங்கு பெற்றியவர்கள் எல்லாரும் நாங்கள் விசி என்று பேசினோம். இந்த விசி பயிற்சி எடுத்து வெற்றி பெற்று பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்கள் அல்லது வேலை செய்து கொண்டு தொழில்களில் இருக்கிறவர்கள். தமிழ் படித்தோமே அடுத்து என்ன என்ற கேள்விக்கு இந்த சிலப்பதிகாரம் நல்ல ஒரு விடையை தந்திருக்கிறது. தமிழ் படித்த மாணவர்கள் தங்களுடைய தமிழ் கற்றதை பயன்படுத்தி அந்த மாணவர்களை பாராட்டாதவர்கள் இல்லை. இப்பொழுது திரையிலும் ஓடுகிறது. நாங்கள் அந்த நாடகத்தை திரைப்படமாக்கி விட்டோம். அது இப்பொழுது நியூசிலாந்திலே கொண்டு வந்து கூட நாங்கள் அதை செய்ய வேண்டிய விருப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. உலகத்தின் பல நகரங்களிலும் அதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. நான் இலங்கைக்கு போகிற பொழுது அங்கே கொண்டு போய் நான் அங்கே திரையிட இருக்கிறேன். இது சிலப்பதிகாரத்தை அனுபவிப்பதற்கு அருமையான ஒரு விஷயம். நேரடியாக அதுல 50 பேர் நடித்தார்கள் மேடையிலே. இல்லாம பங்கு பெற்றவர்கள் 70-80 பேர். சிட்னிக்கு நாங்கள் போன பொழுது பஸ் பிடித்து 80 பேர் போனோம். அப்ப இப்படி எல்லாம் இலங்கைக்கு போக முடியாது, அல்லது நியூசிலாந்துக்கு வர முடியாது. ஆனால் திரைப்படத்தை கொண்டு வரலாம். அப்ப இந்த இதுக்கு கிடைத்த வரவேற்பும் இதை பார்த்தவர்கள் ரசித்த விதமும் என்னை உண்மையிலேயே நெகிழ வைத்தது. அவர்கள் எனக்கு அதை பற்றி, நாடகத்தை பற்றி என்னிடம் வந்திருந்து சொன்ன பின்னூட்டங்கள் இவர்கள் எல்லாமே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒன்றை சொல்லுவதென்றால் இதை சொல்லலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையே நிகழ வைக்கின்ற பல நிகழ்ச்சிகளை கொண்டதுதான். நிச்சயமாக முழுமையாக அதனை புரிந்து கொள்கின்றேன். ஒரு சமூகம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல சமூகத்தின் வளர்ச்சிக்கும் அதனுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களை போன்ற முன்மாதிரிகள் நிச்சயமாக தேவை. சமூகம் அதிலிருந்து பயனெடுத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு எல்லா வளங்களும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் பல்வேறு பணிகளிடையேயும் நேரம் எடுத்து இன்றைய மதகடி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் சிற்சபேசன் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும். கலந்து கொண்டதிலே மிக மிக மகிழ்ச்சி. நன்றி.